ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் f from r to r and g from r to r are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது r to r ன்னு என்னது நம்மளுக்கு தெரியும், ரியல் நம்பர்ஸ்ன்னு தெரியும். f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப்பும் ஜியும் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையா நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃப் ஆஃப் ஜியும் 1-to-1 கேட்டிருக்காங்க. ஓகேவா, மூணையுமே இப்ப நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் x is equal to x power 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படிதானே. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் நம்பரும் நம்ம எடுத்துக்கலாம். நான் x is equal to -1 முதல் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் இப்போ என்ன -1, அப்போ எப்படி இருக்கும், இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், -1 போட போறோம், ஹோல் பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை 1 இப்போ 5 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் நம்மளுக்கு வரும், 1 தான் வரும். ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பரா இருக்கு. அப்போ நெகட்டிவ் நம்பரா இருக்கும்போது பவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பவர் வந்து ஆட் பவரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூவும் நெகட்டிவ்ல தான் வரும், -1 தான் வரும். ஓகேவா, x is equal to அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ f of 1 அப்படின்னு இருக்கும். 1 power 5, ஆன்சர் என்ன வரும், 1 தான் வரும். இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு இது 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ரியல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். -1 1 அகெயின் ரியல் நம்பர் தான், -1 1 இருக்கு. இது என்ன ஃபங்க்ஷன், எஃப். ஸோ -1 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ஆன்சர் -1 தான் கிடைச்சது. அகெயின் 1 போடும்போது 1 தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, டிஸ்டிங்க்ட் இமேஜ் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைச்சிருக்கு, அப்படிதானே. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, distinct elements in domain have distinct images in codomain அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ therefore இது என்னது, இந்த f வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். f is 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், g கண்டுபிடிக்க போறோம். g of x என்ன கொடுத்துருக்காங்க, x power 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ g of x என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x is equal to -1 எடுத்துக்கலாம். அப்ப g of -1 is equal to -1 the whole power 4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்ப இதை என்ன இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 தான் வரும். அடுத்து x is equal to 1 எடுத்துக்கலாம். g of 1 போட்டுக்கலாம். 1 power 4 அப்படின்னு இருக்கு. அதுக்கும் ஆன்சர் என்னதான் வருது, 1 தான் வருது. ஸோ ஆரோ டயக்ராம் போடலாம். ஆர் ரியல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். -1 1, இங்கே ரியல் நம்பர் தான் எடுத்திருக்கோம் 1. ஸோ 2 times 1 வந்திருக்கு. நீங்க 2 time எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை எழுதுனா போதும், ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது நம்மளோட g ஃபங்க்ஷன். ஸோ -1 போடும்போதும் நம்மளுக்கு 1 தான் வந்தது. அடுத்து +1 போடும்போது நம்மளுக்கு 1 தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன கிடையாது, அப்ப 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம, distinct elements in domain does not have distinct images in codomain அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்ப g ஃபங்க்ஷன் என்னது, இது வந்து ஒரு 1-to-1 கிடையாது. therefore g is not a 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, f of g வந்து 1-to-1 இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ f of g வந்து நம்ம எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம f அப்படியே வச்சுட்டு இந்த ஆஃப்க்கு பதிலா பிராக்கெட்குள்ள g of x அப்படின்னு எழுதணும். f மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த g of x-க்கு பதிலா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அப்படியே x power 4 அப்படின்னு எழுதணும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, f of x மாதிரி இருக்குதா. ஸோ இந்த f of x-ல போயிட்டு இந்த x-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x power 4 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x power 4 ஆல்ரெடி அங்க பவர்ல 5 இருக்கு. இப்ப இப்படி பவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்ப x அப்படியே வச்சுக்கலாம்.
4 into 5 என்னது 20, 4 5s are 20. ஸோ பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட f of g யோட வேல்யூ. இப்போ நம்ம இது 1 to 1 இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா f of g of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் equal to x power 20ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த xக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். x is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப f of g இந்த xக்கு பதிலா என்ன பண்ண போறோம் -1 போட போறோம். அப்ப -1 the whole power 20 இருக்கும். ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு 1 தான் வரும். அடுத்து x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of g of 1 இருக்கும். அப்ப 1 பவர் 20 என்னதான் வரும், அதுக்கும் ஆன்சர் 1 தான் வருது. இப்ப நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ரியல் நம்பர் -1 1 அகெயின் ரியல் நம்பர் தான். 1 ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு தடவை நாம எழுதுனா போதும். இது என்ன ஃபங்க்ஷன் f of g of x. ஸோ -1 போடும்போது நம்மளுக்கு 1 தான் வந்தது, அகெயின் 1 போடும்போதும் 1 தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இது என்ன கிடையாது, இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அது எப்படி எழுதிக்கலாம்? distinct elements in domain does not have distinct images in codomain எழுதிக்கலாம். அப்போ f of g வந்து என்னது is not a 1 to 1 function எழுதிருங்க. It's not a 1 to 1 function. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.